எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அவல் கொலக்கட்டை செய்ய போகிறோம். இதனால எங்களால் வீடியோ போட முடியலை. எங்களுக்கு வந்து இன்னொரு குட்டி பேரன் பிறந்துட்டியா, அதனால வீடியோ போட முடியலை. இன்னைக்கு இருந்து வீடியோ போடுறோம் பாருங்க. இவர் தான் மூத்தவர் லிங்கா தேவு பாருங்க. அவல் வந்து செகப்பவுல் தான் இருக்குது. அதை வச்சு இன்னைக்கு ஒரு கொலக்கட்டை ரெசிபி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அவலை ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டு அந்த அவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் கொலக்கட்டை எப்படி செய்கிறது என்னன்றதை பார்ப்போம் பாருங்க. இப்போ நல்லா 5-6 வாட்டி கழுவியாச்சு. கழுவுனோன்னு இருந்தால் பளிச்சுன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. இது வெள்ளை செகப்பவுல் தான் என்கிட்ட இருந்துச்சு. வெள்ளை உள்ளேயும் நம்ம கொலக்கட்டை பிடிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே 1/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறிடுச்சு இந்த அவல். இந்த அப்படி கையில் நசுக்கி பார்க்கும்போது நல்லா மாவாக வரணும். அதை வந்து தண்ணி இருக்க இல்லாமல் நல்லா புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். இந்த அவல் வந்து தண்ணி நல்லா ஊற்றி வச்ச தண்ணிக்கும் அந்த அவல் ஊறினதுக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு போட்டு நல்லா பிணையணும் மாவு மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்தி இப்படி நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்சிக்கிட்டு நான் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவையும் இதை நல்லா பிணைஞ்சிட்டு அந்த அரிசி மாவையும் இதில் கொட்டி கலந்துடணும். இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அதோட கொலக்கட்டைக்கு வந்து நம்ம அதை கூட ஒன்றா போடுறதுக்கு இந்த வதக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் 1 ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. எண்ணெய் காயும் தான் கொஞ்சோண்டு கடுகு 1 ஸ்பூனு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து பருப்பு அதையும் போட்டுக்குருவோம். அது கூட 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு அதையும் இது சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து அந்த கொலக்கட்டை செய்கிற மாவோடு இதை கலக்க போகிறோம். இது நல்லா வறுவட்ட உடனே ஒரு 2 வரமிளகாய் இருந்தால் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி நம்ம அந்த கொலக்கட்டையில் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவளோட இந்த அரிசி மாவை கலந்து சுட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கை தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கேன். அந்த வெதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த தேங்காயை லைட்டாக ஒரு வதக்கிடணும். அந்த ஹீட்டே போதும். ரொம்பவெல்லாம் நம்ம அடுப்பை ரொம்ப எரிய விட்டு வதக்க வேணாம். இந்த ஹீட்டே போதும். இப்போ வந்து இந்த வதக்குனதை நம்ம அவளோட சேர்த்து கொட்டிக்கிடுவோம். பாருங்கள், நம்ம வதக்கி இதில் போட்டாச்சு. இப்போ அதுக்கு வந்து தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிட்டு இந்த அரிசி மாவையும் நம்ம இதில் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா பிணைஞ்சிடணும். அந்த ஈரத்துக்கு இந்த அரிசி மாவுக்கும் சரியாக வரும். நல்லா மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு அப்புறம்தான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். அவிச்ச பின்னால் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பிணைஞ்சிக்கிடுவோம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி உப்பெல்லாம் எல்லாம் ஒன்றா கலக்கிறது மாதிரி. பாருங்கள், சூப்பராக நல்லா எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கையில் விட்டாலும் கொஞ்சோண்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக நம்ம போட்டிருக்க தேங்காய் சில்லி எல்லாம் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி கொலக்கட்டையை இப்படி வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அந்த வாருங்க, இட்லி சட்டி அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி காயுது. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். ஏண்டா நம்ம அரிசி மாவு கலந்துருக்கோம்ல, அதனால ஒரு 15 நிமிஷமாச்சும் வேகணும். அவல் வந்து சீக்கிரம் வெந்துடும். அரிசி மாவு கலந்ததுனால ஒரு 15 நிமிஷமாச்சும் வேகணும். அதை வேக வச்சு அப்புறம் எடுத்துக்கிட்டு எப்படி கொலக்கட்டை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பாருங்க, நல்லா கொலக்கட்டை இட்லி பாத்திரத்தில் இந்த மூடியில் எடுத்து பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஆவி பறக்குது. நம்ம வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். வெந்த பின்னால் எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். வேகட்டும். சூப்பராக கொலக்கட்டை வந்து நம்ம அப்படி தண்ணியை தொட்டு இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கையிலே ஒட்டலை வருங்க. சூப்பராக வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொலக்கட்டை தனியாக வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வந்து அரிசி மாவு எதுக்கு போடுறதுண்டா, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். தனியாக நம்ம அவளை மட்டும் கொலக்கட்டை பிடிச்சோம்னா அது பொதுன்னு உதிர்ந்துடும். அரிசி மாவு சேர்த்து இப்படி சுட்டு சாப்பிட்டு பாருங்களே, அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், அவளும் அரிசி மாவும் கொலக்கட்டை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம சூடோடு கொஞ்சம் ரொம்ப சூடோடு எடுத்தோம்னாலும் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் ஆரவும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாருங்க, பிஞ்சு சூப்பராக நல்லா இப்படி பிக்கிறது நல்லா தெரியுது. உள்ளுக்கை நல்லா வெந்திருக்குது. இதோட ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவல் கொலக்கட்டை அவளையும் பச்சரிசி மாவி வச்சு இந்த மாதிரி எல்லாமே தாளித்து ஊற்றி கொலக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வீடியோ போட முடியலை, இனிமேல் தொடர்ந்து போடுறோம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.